காரணம் என்னன்னு கேட்டால், தற்போது சைப்ரஸை பாதுகாக்கிறது பிரித்தானியாவுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. சைப்ரஸில் பிரித்தானியாவினுடைய பேஸ் இருக்குது. இது அமெரிக்காவோடு இணைந்து செய்யப்படுகிற ஒரு இராணுவ பேஸ். இந்தியா மன்னிப்பு கேட்டு விட்டார், சரண்டர் ஆகிவிட்டார்கள், எங்கள்கிட்ட வந்து மண்டியிட வேண்டும், இல்லை என்றால் கடுமையாக தாக்குவோம் எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். சொன்னதோட அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த வாங்கிக்கண்டு இப்ப திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 48 ஈரானிய கடற்படை கப்பல்களை நாங்கள் மூழ்கடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் விவகாரம் என்னன்னா, ஈரானிடத்தில் 48 எந்த கப்பலை நீங்க மூழ்கடிச்சீங்க, என்ன வகையான கப்பல், எந்த எந்த இடத்தில் மூழ்கடித்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? ஒரு பயங்கரமான வில்லாதி வில்லனை இறக்கி விட்டுருக்குது ஈரான். ஏற்கனவே அவங்க வந்து கரம் ஷேர் அடிச்சாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய கொடூர தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் 1300க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் ஈரானுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் பச்சிலம் குழந்தைகள், பாடசாலை மாணவ மாணவியர் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படியான சூழல்ல என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இதுவரைக்கும் ஈரானுக்குள்ளும் அதே போன்று மத்திய கிழக்கிலும் என்கிற செய்திகளைத்தான் இந்த அப்டேட்லையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களில் இது தொடர்பான அப்டேட்டுகளை நம்ம தந்துக்கிட்டு வர்றோம். ஒவ்வொரு நாள் இரவிலும் காசா யுத்தம் ஆரம்பிச்சதிலிருந்து இதுவரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இந்த அப்டேட்டுகளை தந்து வர்றோம். இப்படியான சூழல்ல தற்போது ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தம் என்பது இன்றோடு 7வது நாட்களை தாண்டி 8வது நாட்களுக்குள் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வீடியோவில் வலமையில மேலே பாலஸ்தீனம் சீஸ்ஃபயர் நம்பர் எத்தனையாவது நாளுங்கிற தகவல்களை தான் போட்டு வருவோம். இன்று முதல் ஈரான் எத்தனையாவது நம்பருங்கிறதையும் சேர்த்து அப்டேட்டுங்கிற அந்த நம்பரோடு வரும். இது இரவு நேர அப்டேட்டுக்கு தான் அப்படி நம்ம போடுவோம். மற்றதுகளெல்லாம் அந்தந்த தலைப்பிலேயே நீங்கள் பார்த்துட முடியும். எனவே இன்றைக்கு 8வது நாட்களுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க வாரில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, என்னவெல்லாம் நடக்கலாம் என்று ஒவ்வொரு நாடுகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈரான் மிக கடுமையான ஒரு வார்னிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள் இந்த யுத்தத்திற்குள் தலையிடக்கூடாது, இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தமே தவிர உலகில் வேறு எந்த நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் கிடையாது. நாங்கள் அமெரிக்காவினுடைய இலக்குகளுக்கு மாத்திரம்தான் தாக்குதல் நடத்தி வருகிறோம், அமெரிக்காவோட பேஸுகளுக்கு அடிச்சு வர்றோம், அதே மாதிரி இஸ்ரேலுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தி வர்றோம், வேறு எந்த நாட்டையுமே நாங்கள் சீண்டவில்லை, தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் இதற்குள் வாலண்டியராக எந்த நாடாவது நுழைந்தால் அந்த அத்தனை நாடுகளையும் நாங்கள் தாக்குவோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு மிக கடுமையான ஒரு வார்னிங்காக ஈரான் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டால், தற்போது சைப்ரஸை பாதுகாக்க பிரித்தானியாவுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. சைப்ரஸில் பிரித்தானியாவினுடைய பேஸ் இருக்குது. இது அமெரிக்காவோடு இணைந்து செய்யப்படுகிற ஒரு இராணுவ பேஸ். ஆனால் இந்த பேஸை பயன்படுத்தனமாக இருந்தால் அமெரிக்கா பிரித்தானியாவினுடைய முழுமையான அனுமதி பெற வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விவகாரம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஸ்பெயினில் அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இருக்குது. அமெரிக்காவுடைய அனுமதியை அமெரிக்கா ஸ்பெயின் இடத்துல பெறாமல் அதை பயன்படுத்த முடியாது. ஸ்பெயினோட அவர் ரொம்ப காண்டாகி பேசிக்கிட்டு இருக்கார் அமெரிக்க அதிபர். அதே மாதிரி தான் சைப்ரஸ் உடைய நிலை. இப்படியான சூழல்ல சைப்ரஸ் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்கிற அச்சம் வரும்போது சைப்ரஸுக்கு பிரித்தானியாவுடைய விமானம் தாங்கி கப்பல் வந்திருக்கிறது. அவர்கள் அதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல பஹ்ரைனை பாதுகாக்கிறதுக்காக பிரிட்டன் ஒரு 3 வகையான ஹெலிகாப்டர்கள், அதாவது மிசைல்களை தடுக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், அதை வச்சு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் மத்திய கிழக்கு எங்களுடைய விமானம் தாங்கி கப்பலை அனுப்புகிறோம், அது அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனோடு இணைந்து அல்லது அவர்களுடைய மற்ற கப்பல்களோடு இணைந்து எதிர்த்து வருகிற தாக்குதல்களை, ஈரானுடைய மிசைல்களை தடுக்கிற வேலையில் ஈடுபடும் என்கிற அறிவிப்புகளை அவரும் விடுத்திருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு நிலையில தான் எந்த நாடும் இதுல வேலை இல்லாம தலையிடாதீங்க, எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டைகளை நீங்க உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம் என்கிற
செய்திகளை இன்றைக்கு ஈரான் திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் அரபு நாடுகள் எதையுமே தாக்கல, அரபு நாடுகளுக்கு உள்ள போய் எக்ஸ்ட்ரா தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்லி மசூத் பெசக்ஷியன் மன்னிப்பு கேட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மசூத் பெசக்ஷியனுடைய மன்னிப்பை பல பேரும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேருங்கிறத தாண்டி இந்த அமெரிக்காவுடைய அதிபருங்கிற பேர்ல ஒன்று இருக்குதா இல்லையா, அதுவே அறகுறையா புரிஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டதோடு அந்த ஆள் என்ன பண்ணிட்டானா எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லாண்டு சொல்லி அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு போயிருக்கலாம். இனியா மன்னிப்பு கேட்டு விட்டார், சரண்டர் ஆகிவிட்டார்கள், எங்கள்கிட்ட மண்டியிட வேண்டும், இல்லை என்றால் கடுமையாக தாக்குவோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. சொன்னதோட அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்தா வாங்கிக்கண்டு இப்போ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் சரவெட்டி தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஐரோப்பிய நாடுகள் இதிலே பங்கெடுக்கவே கூடாது என்கிற கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் ஏற்கனவே மசூத் பெசக்ஷியன் அரபு நாடுகளுக்கு நாங்கள் அதாவது அமெரிக்க பேஸ் தவிர்த்து மற்ற இடங்களுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு நாங்கள் வருந்துகிறோம், மன்னிச்சுக்கிறோங்க, சாரிப்பா, இனி அப்படிலாம் நடக்காது, எங்களை நோக்கி தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் நாங்கள் இனிமேல் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாரு. உடனே அந்த சரண்டர் ஆகிட்டார், மன்னிப்பு கேட்டார், இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி சொன்னாங்க. அமெரிக்க அதிபரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்ததோட என்ன பண்ணாங்கன்னா, நீ அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிற, நான் அப்படி சொல்லவே இல்லையடா, நான் அமெரிக்க பேஸுக்கு அடிச்சு தான் ஆகுவேன், மற்ற இடத்துக்கு தான் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இந்த அப்பாரு அடிக்கிறேன்னு சொல்லி திருப்பி IRGC என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நடத்தப்பட்ட படுபயங்கரமான தாக்குதல் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஜுபைர் பகுதிகளில் அமெரிக்காவினுடைய தளத்தை திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகளால் தாக்கி இருக்கிறார்கள். அதாவது அது சொல்றது ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் ஆகிய 2 வகையான ஏவுகணை தாக்குதல்களாலும் அந்த இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அட்டாக் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு அமெரிக்கா நடத்திய ஒரு தாக்குதல் காஷ்மீர் பகுதிகளை நடத்தியிருக்கிறாங்க ஈரானுடைய. அந்த பகுதியில் உப்பு நீரை குடிநீராக்குற ஒரு திட்டம், ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குது. அந்த ஃபேக்டரியை இலக்கு வச்சு தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எனவே உப்பு நீரை குடிநீராக்கி கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரான் அந்த பகுதிகளில், காஷ்மீர் பகுதிகளில். அந்த பகுதிக்கு அட்டாக் பண்ணதுக்காக பதிலடியாகத்தான் தற்போது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பேஸுக்கு நாங்கள் அடிச்சிருக்கிறோம்னு சொல்லி சரவெடி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய முக்கியமான பாதுகாப்பு நிறுவனங்கள் மேம்பட்ட ஆயுதங்களுடைய உற்பத்தியை 4 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். அதற்கான காரணத்தையும் அமெரிக்காவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லி வந்தோம், இப்போ அவங்களும் அதையே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அயன் டோம், அதே போன்று டேவிட் ஸ்லிங், பேட்ரியாட், தேட் ஆகிய இந்த மாதிரி 4 வகையான ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் இருக்குது. அதில் முதலாவது அயன் டோம், அதான் இஸ்ரேலில் ரொம்ப ஃபேமஸ். அதை அடிச்சு நோக்கிட்டாங்க, நமக்கு தெரியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரே ரொம்ப துவம்சம் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு அடுத்ததாக டேவிட் ஸ்லிங் இருக்குது. டேவிட் ஸ்லிங்கும் ஃபெயிலியர் மாடலுங்கிறது தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பேட்ரியாட் அதே போன்று தேட் சிஸ்டங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த சிஸ்டங்கள் எல்லாம் வருகிற ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய சிஸ்டங்கள். இந்த சிஸ்டங்கள் இருந்தாலும் இப்போ அதுக்கு ஏவுகணைகள் பற்றாக்குறை இருக்கிறதுனால உடனடியாக ஈரான் கொத்து கொத்தாக அந்த தாக்குதல்களை நடத்தி இந்த சிஸ்டங்கள் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தேவை வருகிற அந்த உற்பத்தியை அதிகப்படுத்துங்க என்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். ஏன்னா எல்லா பகுதிகளிலையும் ஈரான் செய்கிற ஒரு வேலை என்னன்னு கேட்டால், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பேஸுகளில் இருந்த அமெரிக்காவினுடைய ரேடார் சிஸ்டங்களை அடிச்சு நோக்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்றோம், கத்தாருடைய உதய் போர்ட்ல இருந்த ரேடார் சிஸ்டம் $1 பில்லியன் பெறுமதியான ரேடார் சிஸ்டம். கிட்டத்தட்ட ருபீஸ்ல நம்ம இவ்வளவு பெரிய அமௌண்ட்ங்கிற கணக்கில் பார்த்துக்கிறோங்க, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் வரக்கூடிய ஒரு தொகை. அதை அடிச்சு நம்ம நாடே 63 பில்லியன் தான் கடன் கொடுக்க இருக்குது வெளிநாடுகளுக்கு. அதில் அந்த ஒரு ரேடார் சிஸ்டமே 1 பில்லியன்னா அப்போ எவ்வளவு, நம்மளே 63 பில்லியன் கடன் கொடுக்கறதுக்குன்னு தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த ரேடார் சிஸ்டமே 1 பில்லியன் பெருமதியான. அப்போ 1 பில்லியன் எவ்வளவு பெருமதிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி துபாயில் இருந்த ரேடார் சிஸ்டம் 500 மில்லியன் பெருமதியானது. குவைத்தில் இருந்ததை அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு காலையில் ஜோர்டானில் இருந்ததையும் அழிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் அழித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் அது அவசரமாக செய்யணும், 4 மடங்கு பெருக்குங்கன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ஒரு காமெடி பண்ணி இருக்கிறாரு. இந்த காமெடியை பல பேர் நம்பிக்கிட்டு வேற இருப்பாங்க. என்ன காமெடியை பண்றாருன்னு சொல்லி சொன்னா, 48 ஈரானிய கடற்படை கப்பல்களை நாங்கள் மூழ்கடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் விவகாரம் என்னன்னா, ஈரானிடத்தில் 48 எந்த கப்பலை நீங்க மூழ்கடிச்சீங்க, என்ன வகையான கப்பல், எந்த இடத்தில் மூழ்கடித்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? உலகத்தில் உங்க எல்லாருக்கும் தெரிந்து, எனக்கும் தெரிந்து, இதை பார்க்குறவங்க, இது அல்லாத நீங்கள் ஜசீரா பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரபலமாக அமெரிக்கா மூழ்கடித்த ஒரே ஒரு கப்பல் ஈரானுடைய அதாவது இந்திய பெருங்கடல்ல நின்ற ஈரானுடைய கப்பல் தான்.
அந்த இந்தியாவுக்கு பயிற்சிக்கு போயிட்டு வந்த 3 கப்பலில் முதலாவது கப்பலை இலங்கை பார்டரில், இலங்கையினுடைய கடல் எல்லையில் இன்டர்நேஷனல் கடல் பார்டரில் வச்சு அவருடைய நீர்மூழ்கி கப்பல் சப்மரினூடாக அழிச்சாங்கல்ல, அந்த கப்பல் அதில் 80 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஜனாசாக்கள் இலங்கையினுடைய கராப்பிட்டிய மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 30 பேர் படுகாயமடைந்து அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த தாக்குதலில் அளிக்கப்பட்ட கப்பல் செய்தி மட்டும்தான் நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படுவீங்க. மற்ற எல்லாம் இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு வேணும்னா சொல்லியிருக்கலாம், அங்கங்கே அந்த போட்டுகளுக்கு அடிச்சிருப்பாங்க. ஈரான் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அந்த ஐஆர்ஜிசியினுடைய படைகள் ஹொர்முஸ் நீர்ப்பரப்புகளில் அவருடைய போட்டை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. போட்டை வேணும்னா அதில் ஆள் இல்லாத போட்டும் நிறைய இருக்குது, ட்ரோன்கள், அதெல்லாம் அழிச்சு போட்டு பட்டியலாக சொல்லி விட்டாங்களான்னு தெரியல. 48 ஈரானுடைய கப்பல்களை அழிச்சிருக்கிறன்னா அது சாதாரண செய்தியா? ஏன் இதை டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னாடி வேறு எந்த ஊடகங்களும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய செய்தியாக சொல்லலை? ஈரானுடைய ஊடகங்களும் ஏன் இந்த அளவுக்கு சொல்லலை? ஈரானுடைய எதிரி ஊடகங்கள் ஏன் இந்த அளவுக்கு இதை சொல்லலைங்கிற கேள்வியெல்லாம் இருக்குதா இல்லையா? எனவே இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகைப்படுத்தி இல்லாததை உருவாக்கி சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நாளில் நேற்று இரவு மட்டும் ஈரானுடைய எல்லைகளுக்கு அப்பால் ஈரான் சென்று தாக்குதல்களை நடத்தக்கூடிய 16 விமானங்களை அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, 16 விமானங்கள் அழிக்கப்பட்டிருந்தால் அது எவ்வளவு பெரிய செய்தியாக மாறி இருக்கும். 2வது, ஈரான் எல்லைகளுக்கு அப்பால் சென்று விமானத்தில் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிறது இந்த செய்தியை தவிர இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா அங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஈரான் முழுக்க வந்து ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் மற்ற ஏவுகணை அட்டாக் பண்றாங்க. ரொம்ப ரேராக என்ன பண்றான்னு கேட்டா அப்பப்ப விமான தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். அந்த விமான தாக்குதல்களும் இதுவரைக்கும் வெளிநாடுகள்ல, குவைத்திலேயோ பஹ்ரைன்லோ மற்ற இடங்களில் விமானத்தில் போயெல்லாம் குண்டு இதுவரைக்கும் போட்டதாக பெரும்பாலும் நீங்க செய்திகள் எதையும் பார்க்கல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 14 இப்படிப்பட்ட 16 விமானங்களை நாங்க அழிச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. எனவே இந்த 16 விமானங்களுக்கு அவங்க தாக்குதல் நடத்தி அழிச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய செய்தியாக இருக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. எனவே இது வளமையாக அவங்க பொய்யிலே மூழ்கி இருக்கிறார்கள்ங்கிறதுனால வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி, சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. இப்போ இந்த செய்தி, அதாவது ஐஆர்ஜிசி அட்டாக் பண்ணினதாக செய்யக்கூடிய செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த செய்தியில் ஒன்றும் அமெரிக்காவுடைய சென்டகாம் ஆமா எஸ் அப்படி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கடலில் நடக்கக்கூடிய அட்டாக்குகளை பொறுத்தவரையில் யூகேயினுடைய கடல் சார் ஆய்வு மையம் என்ன செய்யும் கேட்டால் எஸ் அப்படி ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது வளைகுடாவுக்குள்ள நுழைகிற எந்த ஒரு அமெரிக்க கப்பலும் கடலின் அடிக்குள் மூழ்கடிக்க செய்யப்படும் என்று சொல்லி ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக போகிற யாராக இருந்தாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதுக்கு பிறகு ஈரான் அறிவிச்சிருக்கு. ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஹார்முஸ்ல நாங்கள் பாதுகாப்பாக பலப்படுத்திருக்கிறோம், எந்த கப்பல்னாலும் வாங்க, நாங்கள் அப்படி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறோம், உன் கப்பலையே உனக்கு பாதுகாத்துக்க துப்பு இல்லை, நீ அப்படி அடுத்தவங்க கப்பலை கூட்டிகிட்டு போவாங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், அவனை நம்பி எவனா உள்ள வந்தீங்க தொலைச்சு விடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் கப்பல்களுக்கு அட்டாக்கும் பண்ணியிருக்கக்கூடிய சூழல்களில் தான் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் மீண்டும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பு அழகா சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டால், ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகளாக இருக்கிற நட்பு நாடுகள் எதையுமே நாங்கள் தாக்கலை, அமெரிக்காவினுடைய தளங்கள், அமெரிக்காவினுடைய ஆயுத நிறுவல்கள், அமெரிக்காவினுடைய வசதி வாய்ப்புகள், இதுகளைத்தான் நாங்கள் தாக்கல் நடத்தி அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இந்த மன்னிப்பை எல்லாரும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்களா? அதை கிளியரிஃபிகேஷனோடு தர்றாரு. என்னன்னா, மன்னிப்பு எதுக்குன்னு கேட்டால், இப்போ அமெரிக்காவோட தளம் அல்லாமல் வேறு எங்கேயாவது அட்டாக் ஆகிருக்கும்ல, அதுக்கு கூட இன்றைக்கு யூஎன்ல ஈரானுடைய யூஎனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அம்பாசிடர் ஒரு விளக்கம் சொல்றாரு. என்னன்னா, எங்களுடைய ஆயுதங்கள் சில பொழுதுகளில் அரபு நாடுகளில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, 2 ஒன்று இன்டர்கப்ட் பண்றாங்க, நாங்கள் அட்டாக் பண்ணும்போது அதை தடுக்கிறாங்க, அந்த தடுக்கிறது வெடிச்சு செதறி சில பகுதிகளில் போய் விழுகுது. இந்த மாதிரி நடந்திருக்கிறதே தவிர அதை தாண்டி நாங்கள் ஏதாவது அப்படி நடத்தி இருந்தால் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்க அதிபரே மன்னிப்பு கேட்டுக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க. பொதுமக்கள் பகுதிகளுக்கு ஈரானால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாகத்தான் மன்னிப்பே தவிர அமெரிக்காவினுடைய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை தாக்கியதற்கு எங்கேயுமே அவங்க மன்னிப்பு கேட்கல. அதை மிக தெளிவாக மசூத் பெசக்ஷியன் தன்னுடைய எக்ஸ்ல மீண்டும் அறிவிச்சிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களோட நாங்கள் ரொம்ப நட்புறவோடு இருக்கிறோம். ஈரானிய இஸ்லாமிய குடியரசு அதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, இந்த யுத்தம் அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலுடைய இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் நடத்துகிற ஒரு உள்ளார்ந்த உரிமை சார்ந்த ஒரு யுத்தமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய அண்டை மற்றும் நட்பு நாடுகளை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் தாக்கலை. அதே நேரத்தில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தாக்கிக்கிட்டு இருக்கிறோம், கன்ஃபார்மாக தாக்குவோம்ட்டாங்க. பிரித்து விளங்கிக்கிறங்க. அரபு நாடுகளுக்குள்ள பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை தாக்க மாட்டோம், தாக்கியிருந்தா மன்னிச்சுக்கிறங்க, இதுதான் மன்னிப்பு. இதே நேரம்
அமெரிக்காவுடைய இலக்குகள் தாக்காமல் இருக்கப்படாது, தாக்கித்தான் ஆகுவோம் என்று சொல்லிட்டாங்க. இப்போ கேஸ் ஓவர், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நாங்கள் அடிப்போம்ட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், சவுதி அரேபியாவினுடைய ஜுபைலுடைய வடக்கு பகுதிகளில் 10 கடல் மைல் தொலைவில் நடந்த ஒரு தாக்குதல். மார்ஷல் தீவுகளுடைய கொடியோடு பயணித்த ஒரு எண்ணெய் டேங்கர், லூயிஸ் பி என்கிற ஒரு எண்ணெய் டேங்கர், மாபெரும் டேங்கர், அந்த டேங்கரை பற்ற வைத்திருக்கிறது ஈரானுடைய IRGC. கடும் தாக்குதலில் அந்த டேங்கர் வெடிச்சு சிதறி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு சாதகமான கப்பல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஜுபைலுக்கு வடக்கு பகுதிகளில் தான் இது நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய இராணுவ தளத்தின் மீதான தாக்குதலுக்கு ஹெஸ்புல்லாவும் உரிமை கோரியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய எக்கருக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரிஃபின் தளத்தில் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் கடுமையான வலிமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய கஃபர் ஹிலாவுலையும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதை தாண்டி ஈரானுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காத மாதிரி படுபயங்கரமான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வருகிறது. என்ன நீங்க கவனிச்சுக்கிறீங்கன்னு கேட்டா, நம்முடைய வீடியோக்கள்ல பெரும்பாலும் ஈரானுக்குள்ள நடக்கிற தாக்குதல்கள் இங்க இப்ப இப்படி தாக்குதல் இத்தனை பேர் செத்துருக்காங்கிற தகவல்களை நம்ம பெரும்பாலும் கோட் பண்றதுல நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா ஈரானுக்கு தாக்கிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஈரான் அடி வாங்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரான் கொடுக்குற அடிகளை பத்தி தான் நம்ம பேசிக்கிறோம். ஈரான் அடி வாங்குறாங்கிறத எல்லா மீடியாவிலும் நீங்க பாத்துக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, ஈரான் எவ்வளவு அடி கொடுத்தானுங்கிறத நீங்க பாத்துக்கிறதுக்கு தான். ஈரான் வாங்கிய அடிகளை நீங்க எல்லா மீடியாவிலையும் அவங்க வெஸ்ட் மீடியா, உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மீடியாக்கள் அதை சொல்லிருமா இல்லையா? நம்ம மட்டுமாவது இவன் கொடுக்குற அடியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அதுக்காக வேண்டி தான் நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க எவ்வளவு அடி வாங்குறாங்க தெரியுமா, அதையெல்லாம் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவங்க அடி கொடுக்குறாங்கன்னு மட்டும் தான் சொல்றாருன்னா, அவன் வாங்குற அடியை உலகத்தில் எங்கன்னா நீங்க போய் பாத்துக்கலாம். இந்த மாதிரி பேசுகிற நாக்கில் பல்படாமல் பேசுகிற மேதாவிகள் இருப்பாங்களே, அவங்களுக்கு சொல்லிருங்க, அவன் வாங்குற அடிகளை நீங்க எல்லா மீடியாக்களையும் உலகம் முழுக்க போய் பார்த்துடலாம். ஆனா அவன் கொடுக்குற அடிகளை மற்ற மீடியாக்கள் காட்ட மாட்டாங்க. அல் ஜசீரா உள்ளிட்ட ஒரு சில மீடியாக்கள் தான் சொல்லுகிறது. அதைத்தான் நம்ம எடுத்து உங்களுக்கு கன்வே பண்ணி கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கிறங்க. குவைத்தில் தற்போது ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல்களில் குவைத்தினுடைய தேசிய காவல்படை விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தெற்கில் 12 ட்ரோன்களையும் 14 ஏவுகணைகளையும் நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம், சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது, செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல மேலதிகமான ஒரு 3 செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் கோஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை விடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம ஈரானுடைய அதிபருக்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவோம் இருக்காங்க. சர்வதேச நீதிமன்றத்துக்கு முதல்ல உனக்கு போகவே முடியாது. சர்வதேச நீதிமன்றத்தில் தேடப்படும் குற்றவாளியாக பெஞ்சமின் நெத்தன்யாஹு அறிவிக்கப்பட்டிருக்கிறார், ஸ்டாமர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களுடைய பல மந்திரிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவங்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு முதல்ல அவங்களுக்கே போகலாது, ஒன்னையே தேடிக்கிட்டு இருக்காங்க. இனி எப்பறம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகும்? ரெண்டாவது, சர்வதேச நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு அல்ல இஸ்ரேல் என்பது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதுல உறுப்பினர்களே கிடையாது. உறுப்பினர்கள் இல்லாம நீங்க போய் எப்படி உரிமை கோர போவீங்க? இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது என்னன்னு கேட்டா, எதுக்காக நாங்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவோம், ஐநாவில் போய் நாங்க கேட்போம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய படுபயங்கரமான தாக்குதல்கள்ல இஸ்ரேலை நோக்கி காஸ்டர் குண்டுகள் போடப்பட்டிருக்கிறது. அதாவது கொத்து குண்டுகள் போடப்பட்டிருக்கு. இந்த யுத்த விளிமியங்களை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா, யுத்தத்துல இந்தெந்த குண்டுகளை போடக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. முதல்ல குண்டே போடக்கூடாது, யுத்தமே பண்ணக்கூடாது. முதல்ல நியாயமான ஆக்களா இருந்தா என்ன செய்யணும்? குண்டு போடக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. இதுதானே நியாயம். அதை விட்டு போட்டு இந்த குண்டை போட்டுக்கலாம், இந்த குண்டை போடக்கூடாது. அது எதை போட்டாலும் சாகத்தான் போறான். அப்ப இதை போடு இதை போடாதுன்னு சொல்ல முடியுமா? பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. கொஸ்டர் குண்டு போடக்கூடாது, இது கொத்து குண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குண்டு தான் அது போய் தாக்க ரெட்டி ஆகல, அப்படி பிரிஞ்சு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குண்டுகளா போய் விழும். பொதுமக்கள் இருக்கிற ஏரியாவில் கொண்டு வந்து போடுகிறார்கள் ஈரான். பொதுமக்கள் செத்து மடிகிறார்கள். ஈரான் பொதுமக்களை கொல்லுகிறது. ஏண்டா, நீ கொண்டா அதுக்கு பேர் தீவிரவாதி. ஈரான்ல இருக்கிறவனை கொண்டு போட்டு எவனையுமே யாரும் கொல்லக்கூடாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கல, நம்மளும் அதை அங்கீகரிக்கல. அதை நம்ம பேச வரல. யதார்த்தத்துக்கு புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் காசாவில் எத்தனை ஆயிரம் குண்டு, அணுகுண்டை தவிர எல்லாத்தையும் போட்டான். அவ்வளவு போட்டு லட்சக்கணக்கான மக்களை கொன்றாங்க. அங்க மரணிச்சவங்க மக்கள் கிடையாதா? இப்ப ஈரான்ல மரணிக்கிறவங்க மக்கள் கிடையாதா? அவங்களோட ஊர்ல பொதுமக்களை கொண்டு இருக்கிறாங்களாம். பொதுமக்களை எங்க கொண்டான் ஈரான்? அது மாதிரி ஒரு எவிடன்ஸ் எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? ஈரானுக்குள்ள பாடசாலை மாணவர்கள் மீது போடப்பட்ட குண்டுகள்ல எவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்குங்கிறத பாக்குறோம்ல. 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செத்து போனாங்களா இல்லையா? அப்ப உண்மையிலே பொதுமக்களை கொள்றது யாரு? அவன்.
ஆனா அவன் கொண்டா கொல்லப்பட்டவன் தீவிரவாதி. ஈரான் கொண்டுச்சுன்னு சொல்லி சொன்னா கொல்லப்பட்டவர்கள் அப்பாவி. நாளைக்கு ஒரு வீடியோவில் நம்ம தனியாக அந்த ஆதாரங்களோட காட்ட இருக்கிறோம். வெஸ்ட் மீடியாக்கள் எவ்வளவு கேவலமாக நடக்கிறது என்பதை அதை நீங்க தனியாக புரிஞ்சு கொள்ள முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் கொத்து குண்டுகளை போட்டு இஸ்ரேலை மிரட்டி தள்ளுது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. அது ஒரு குண்டு தாங்க. அந்த குண்டு போகும்போது பல குண்டுகளாக பிறந்து இப்போ இலங்கையில் கூட கொத்து குண்டுகள் கடைசி காலகட்டத்தில் போடப்பட்டதுங்கிற பெரிய ஒரு குற்றச்சாட்டு சர்வதேச மன்றத்தில் இலங்கை அரசுக்கு எதிராகவும் வைக்கப்படுகிறது. என்னன்னா அந்த கொத்து குண்டுகள்ங்கிறது அப்படி ஒன்று வரும் ஆயிரக்கணக்கில் பிரிஞ்சு போய் நின்று விட்டுச்சு செதறும் போது பல பேரும் கொல்லப்படுகிற ஒரு சூழல் உருவாகும். அந்த மாதிரியான கொத்து குண்டுகள் ஈரான் போடுவாங்க, அவங்க கிட்ட இருக்க முடியாது யாரும் கற்பனை நம்பல. அதை இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு பயங்கரமான வில்லனை இறக்கி விட்டுருக்குது ஈரான். ஏற்கனவே அவங்க வந்து கரம்ஷேர் அடிச்சாங்க நேற்று. கரம்ஷேர் 4 நல்லா விளைக்கிறேன். கரம்ஷேர் 1 தயாரித்தது தான் பெரும்பாலான செய்தியாக இருந்துச்சு. கரம்ஷேர் 1ன்னா ஃபர்ஸ்ட் தலைமுறை, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். கரம்ஷேர் 2 தயாரிச்சிருக்காங்க, 3 தயாரிச்சிருக்காங்க, 4 தயாரிச்சிருக்காங்க. இப்போ முதல்ல அடிச்சது ஃபர்ஸ்ட்டை வச்சு இல்லை, 4 வச்சு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கொஸ்டர் குண்டுகளை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எனவே ஈரான் வந்து படு பயங்கரமான அரக்கன்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது குண்டுகள்ங்கிற வகையில் அதுகளை தான் போட்டிருக்கிறாங்கிறது தெரிகிறது. இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி 2 நாளைக்கு முன்னாடி தெளிவுபடுத்தியிருந்தோம். மீண்டும் பல சகோதரர்கள் அதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒருத்தர் வந்து தன்னை சுட்டு கொண்டு தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இவர் தான் ஆயத்துல்லா அலி ஹாமனி இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தவர், மனம் திருந்தி அவரை தற்கொலை பண்ணிட்டாருங்கிற மாதிரியான செய்திகள். முதல்ல அவர் காட்டி கொடுக்கவும் இல்லை, அவர் மனம் திருந்தவும் இல்லை, அவர் தற்கொலை பண்ணவும் இல்லை. அது அந்த சம்பவத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த சம்பவம்ங்கிறது 2003 இடம்பெற்ற ஒரு சம்பவம். அது பங்களாதேஷில் இடம்பெற்றதாகத்தான் சோர்ஸுகள் காட்டுகிறது. சில சோர்ஸுகள் வந்து அது வந்து அதாவது ஈராக்கினுடைய குர்து பகுதிகளில் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்கிறது. எது எப்படி போனாலும் அது இந்த ஆயத்துல்லா அலி ஹாமனியோட சம்பந்தப்பட்ட சம்பவம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அதை தாண்டி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய எக்ஸ் பக்கம் அதிலே வரக்கூடிய தகவல்கள் என்று சொல்லி பார்த்தா அச்சியாசல் அது மாதிரியே இருக்கும். அது மாதிரி ஒரு இமேஜ் பரவுது. என்னன்னா அமெரிக்காவுடைய டெல்டா படை ஈரானுக்குள் நுழைந்தது. அதை வச்சு சில பேர் வீடியோ கூட பேசுகிறாங்க. அமெரிக்காவுடைய டெல்டா படை ஈரானுக்குள் நுழைந்தது, அந்த படைகளை எல்லாம் சுட்டு வீழ்த்தக்கூடிய அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவன் அந்த காட்சியில் பாருங்கன்னு சொல்லி. முதல்ல டெல்டா படை இப்படியெல்லாம் இறங்காதுங்கிறத புரிஞ்சுக்கிறேன். டெல்டா படை இந்த நிக்கோலஸ் மதுரோவை தூக்க போனாங்களே அது மாதிரி தூக்க போவாங்க. இப்போ ஆயத்துல்லா அலி ஹாமனி மௌத்தாயிட்டாரு, ஆயத்துல்லா அலி ஹாமனியை தூக்குறதுக்குன்னா டெல்டா படை இறக்கிருப்பான். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அவங்க இறக்குவாங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் பெசக்ஷன் மாதிரி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும்னா அதுகளுக்கு இறக்குவாங்க. இந்த யுத்தத்தில் நாங்கள் தரைப்படையை இறக்குற ஐடியாவே இது வரைக்கும் இல்லை. அதனால தான் குர்துகளை அனுப்ப பார்க்குறான். அப்போ முதல்ல டெல்டா படை ஈரானுக்குள்ளே போகவும் இல்லை, அப்படியான எந்த சம்பவங்கள் நடக்கவும் இல்லை. அந்த மாதிரியான சம்பவங்களை பரப்ப வேணாம். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக பொய்யாங்கிறத பார்த்துட்டு பரப்புங்க. அதை நம்ம சந்தோஷத்தில் நம்ம அப்படி பரப்பிடுவோம். ஆனால் அது தவறான விஷயம். கஃபாபில் மரி கதிபன யோகதி சபிக்குள்ளி மாசமையை கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புறது பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். புனிதமிக்க ரமதானுடைய காலத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடக்கூடாது. அதை தாண்டி சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஈரான் தோக்குதா ஜெயிக்குதாங்கிறத தாண்டி இஸ்ரேல் தோத்துடக்கூடாது. ஏன்னா ஈரான்கிட்ட போய் இஸ்ரேல் தோத்துருச்சுன்னு அவ்வளவு கவலை அவங்களுக்கு இஸ்ரேல் மேலே. இது நான் மாற்று மத நண்பர்கள் அப்படி யோசிச்சாங்கன்னா அதை ரெண்டாவது வச்சுக்கிறோம். முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சில பேரை அப்படி சொல்லிக்கிட்டு தெரியாங்க. அவங்களுக்கெல்லாம் தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டுமா, அமெரிக்காவை ஆதரிக்க வேண்டுமா, ஈரானை ஆதரிக்க வேண்டுமா, ரசூலுல்லாவுடைய தீர்ப்பு எப்படி இருந்தது, ரசூலுல்லாவுடைய காலத்தில் எப்படி இருந்ததுங்கிற தனி வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காத சகோதரரை பார்த்துக்கிறங்க. இதை தாண்டி ஈரான் அழிந்து போக வேண்டும், ஈரான் நாசமாக போக வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறவங்க அது அவங்க நம்ம இனி அதுக்கடுத்து பேச முடியலை. ஏன்னா அவங்களுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸும் தெரியலை, மார்க்கமும் தெரியலைன்னு தான் சொல்ல வேண்டி வரும். அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுக்கு அவங்க அழிஞ்சு போகணும்னு விருப்பம். அந்த விருப்பத்தை அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறவே தேவையில்லை. ஈரான் வெற்றியை நோக்கித்தான் இந்த நிமிடம் வரைக்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் தோல்வியை நோக்கி நகரவில்லை, வெற்றியை நோக்கி. இதற்கு பிறகு எது நடக்குதோ அது நடந்து விட்டு போகுது. அது அல்லாஹ் எழுதி வச்ச மாதிரி நடக்கும். இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய நியதி ஈரானுடைய கை ஓங்கித்தான் இருக்கிறது, வெற்றியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அடக்குமுறையாளர்களுக்கும் ஈரான் கடைசி முடிவை இன்ஷா அல்லாஹ் இந்த யுத்தத்தில் கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காசாவில் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள், லெபனானில் கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள், யமனிலே கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். இப்படி உலகம் முழுவதும் இதற்கு முன்பதாக ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், வியட்நாம், இப்படி எத்தனை நாடுகளில் அந்நியாயமாக சென்று ஒரு நாட்டினுடைய அதிபரையே கையில் தூக்கி கடத்திக்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேலையை செஞ்சவங்க இப்பொழுது ஈரானிடம் போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் வெற்றியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய உதவியில், அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் அவர்கள் பல நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்கு நடத்தக்கூடிய தாக்குதல்களையும் மிக தெளிவாக இது உங்களை நோக்கிய
தாக்குதல் அல்ல, அமெரிக்கன் பேஸை நோக்கிய தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலையும் துபாயினுடைய பகுதிகள் மேல, அமெரிக்காவுடைய பேஸ் மேல தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகள் பதிவாகி கொண்டிருப்பதை நீங்க உணர முடியும். எனவே அமெரிக்காவுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக யாராவது பேச முடியுமா என்று இருந்த நேரத்தில் ஈரான் அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிமிடம் வரைக்கும் உண்டான தரவுகளை வைத்து ஈரானுடைய வெற்றியை நாம் இதுவரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஈரான் இதை தாண்டி தோல்வி அடையுமாக இருந்தால் ஆமா ஈரான் தோத்துட்டாங்க என்கிற செய்திகளையும் உங்களுக்கு நம்ம தரதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கூத்துக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஈரானை வாயில தோக்கடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். மசூத் பெசக்ஷன் எதை சொன்னாரோ அதை மாற்றி சொல்லி அவங்க தோத்துட்டாங்க, விட்டுட்டாங்க, சரண்டர் ஆகணும்னு முடிய கபருக்கு போற வரைக்கும் சரண்டர் கிடையாதுன்னு திட்ட தெளிவாக சொல்லிட்டார். எனவே ஈரான் மிக தெளிவான பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, கொடுப்பதற்கு தயாராகவும் இருக்கிறது என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கிலே அமைதி தொடர வேண்டும், அதே போன்று உலகம் முழுவதும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்.